இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். உசியாவினுடைய மகன். உசியா நல்ல ஒரு தேவ மனுஷன் தான். ஆனால் கடைசியில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். ஆலயத்துக்குள்ளே போய் ஆராதனை செய்கிற வேலையை நான் செய்வேன், ஆசாரியர்கள் செய்கிற வேலையை நான் செய்வேன்னு சொன்னதுனால கர்த்தருடைய கோபம் அவன் மேலே வந்தது, பாதிக்கப்பட்டான். அவனுடைய மகன் வந்தப்போ பாருங்களேன், பைபிள் சொல்லு, அவங்க அப்பா செஞ்ச மாதிரி எந்த தப்புக்கும் அவன் இடம் கொடுக்கல. தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக்கி, உசியா தன்னுடைய பார்வையில் இது சரின்னு நினைச்சதுனால தான் தேவாலயத்துக்குள்ள அவன் வந்தான். நான் ராஜா, நான் தான் எல்லாத்துக்கும் தலைமை, அப்புறம் என்ன நீங்கள் என்னைய, நான் தானே உங்களுக்கே வேலை கொடுத்துருக்கேன், நான் தானே உங்களுக்கே சம்பளம் கொடுக்கேன், நான் தானே இந்த காரியத்தில் நிர்வாகம் பண்ணுறேன், அப்புறம் என்ன என்னைய நீங்கள் தடுக்கீங்க அப்படிங்கிறதா உசியாவினுடைய மனநிலை. ஆனால் இந்த யோராம் பார்த்தீங்களா அப்படி இல்லை. கர்த்தருக்கு நேராக தன்னுடைய வழிகளை அவன் நேராக்குனதுனால பைபிள் சொல்லுது அவன் பலப்பட்டான். அவன் காலத்தில் ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டு இருந்தார்கள்னு இதற்கு முந்தின ஒரு வசனத்தில் எழுதப்பட்டது. அப்போ ஜனங்கள் இன்னும் தங்களுடைய வழிகளை நேராக்காமல் இருந்தாலும் இவன் ஒரு ராஜாவா எல்லாருக்கும் முன்பாக ஒரு உதாரணமாய் மாறி, அதனால் அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒரு அரசனா அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உங்களை என்னையும் தேவன் அப்படித்தான் எதிர்பார்க்க. ஒரு குடும்ப தலைவனா, ஒரு குடும்ப தலைவியா, ஒரு ஊழியக்காரனா, ஒரு நல்ல விசுவாசியா நாம நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக்கிட்டோம்னா நம்முடைய ஸ்தானங்களிலே நம்மை கர்த்தர் பலப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அப்போ ஒரு குடும்ப தலைவனா நான் இருக்க வேண்டிய இடத்துல சரியா இருந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்தார், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அப்போ ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி கொண்டே போகும். நீங்கள் நல்ல கர்த்தருக்கு பிரியமா உங்கள் வழிகளை நேராக்கிட்டா நீங்கள் செய்கிற வேலைகள், உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் அசைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக யாரும் உங்களை நெருங்க முடியாது. அப்படி ஆண்டவர் உங்களை மாற்றி மற்றவர்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் நம்மளை வச்சிருவார். இப்போ இன்னைக்கு நாம் நம்முடைய பார்வைக்கு அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு எது சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கிற வழி எது, அதில் நான் நடக்கும், அதை தான் இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். இப்போ பாருங்க, இதில் இந்த யோதாம் கவனம் செலுத்தினதுனால கர்த்தர் அவனை பலப்படுத்து. உங்கள் பொருளாதாரம் பலப்படும், உங்கள் சரீரம் பலப்படும், உங்கள் குடும்ப உறவு பலப்படும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பலப்படும், உங்களுடைய பெயர் நிலைநிறுத்தப்படும். இப்படியெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் தொடர யோதாமை போல நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக்குவோம், பலப்படுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் எங்கள் வழிகளை உமக்கு நேராக்கி பலப்பட கிருபை தருவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.